Welcome back to my channel. Causes Unit 1, Gender Roles in Society. From that we are going to see causes and reasons gender inequality. No one is inferior and no one is superior. யாருமே தாழ்ந்தவங்களும் இல்லை, உயர்ந்தவங்களும் இல்லை. Unequal access to education சொல்கிறாங்க. எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை, உமன் பிறக்கும்போது எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தைய கொல்லணும் செய்யணும்னு சொல்லி ஃபர்ஸ்டிசைட் பண்ணி பண்ணுறாங்க. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன்எக்ஸிஸ்டன்ஸ் இம்மாரில் இருக்குது அப்படின்றாங்க. இதோட மேஜர் காஸ் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அதை ஃபாலோயிங். ஒரு அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி பாகுபாடு எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவேர்னஸ் பொண்ணு இப்படி தான் இருக்கணும், பையனாக இப்படி தான் இருக்கணும், சொசைட்டியில் இப்படி தான் இருக்கணுன்றது ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் கிடைக்கல. அது மாதிரி அன்இக்குவல் அக்சஸ் டு எஜுகேஷன். இன் ஓல்டன் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுன்னா 10th வரைக்கும் தான் படித்தா போதும், நீ வீட்டில் இரு அடுத்துன்னு சொல்லிட்டு சமையல் பண்ணுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதே இது பசங்க பார்த்திங்கன்னா நிறையா படிப்பாங்க. லேக் ஆஃப் ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படின்னா இதுக்கப்புறம் இது பண்ணுமான்னு சொல்லிட்டு யாருமே கைட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக கிடையாது அப்படின்றாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் வேலை இல்லாமல் இருக்கிறது. பிலீஃப் அப்படின்னா இந்த சொசைட்டியில் அவ்வளோ ஈஸியாக யாரையும் நம்ப முடியல, நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. டிஸ்கிரிமினேட்டிங் டிவிஷன் ஆஃப் லேபர். டிஸ்கிரிமினேட்டின்னா தாழ்க்கிறது, நீ இவ்வளோ தான் வேலை செய்வ அப்படின்னு சொல்லிட்டு தாழ்ந்து போதும், வேலையால் தாழ்த்து பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. சோஷியல் ஆட்டிடியூட் ஆஃப் கிவிங் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாய்ஸ்க்கு சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஜெண்டர் ஜஸ்ட் எஜுகேஷன் அவுட் சைட் ஸ்கூல் செட்டிங் அப்படின்றாங்க. ஜெண்டர் இன் ஸ்கூல் எஜுகேஷனில் என்ன எஜுகேஷனை எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, ஜெண்டர் கிளாஸ் வித்தவுட் எனி ஜெண்டர் கிளாஸ். பெண்ணும் ஆணும் 2 பேருமே ஈக்குவல் ரெஸ்பெக்டை எஜுகேஷனில் தராங்க. எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் டஸ் நாட் இன்க்ளூட் எனி டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜெண்டர். எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. இங்கே நடுநிலை மொழி யூஸ் பண்ணுறாங்க. நடுநிலை மொழியை யூஸ் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 minutes இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அவுட் சைட். இப்போ எஜுகேஷன் கற்றுக்குறாங்க அப்படின்னா அதே விஷயத்த அவங்க என்ன சொசைட்டியில் கற்றுக்குறாங்க, எஜுகேஷனில் கற்றுக்குறாங்களோ அந்த வேல தான் அவுட் சைட் த ஸ்கூல் செட்டிங்லேயும் பார்க்குறாங்க. ஸ்கூலில் நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணும் அந்த பையனும் வெளியே நல்ல விஷயங்களை நல்ல விதமாக தான் மற்றவங்கள பார்ப்பாங்க. அடுத்து இட் ஹெல்ப்ஸ் டு டெவலப் பீப்புள் அவேர்னஸ் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நீதி கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஆல் ஜெண்டர்ஸ், ஃபெமினிசம், எக்லூசன் சொல்லிட்டு ஜெண்டர் டைப்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி எல்லா ஜெண்டர்ஸ்லேயுமே ப்ரொஃபஷன், கேரியர், எஜுகேஷ்னல் கோர்சஸ், இன்வால்மெண்ட், இது எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகும்போது டிஃப்ரெண்ட் சோஷியல் ஃபாரம்ஸை நிறையா இடத்துல இந்த வேலைக்கு போகலாம் அந்த வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு நிறையா இதை உருவாக்கி தராங்க. இட் ஸ்ப்ரெட்ஸ் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் த சோஷியல் ப்ராக்னஸ் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. சமூக வாசனையை உருவாக்கி தருது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் ஸ்கூல் செட்டிங்ஸில் பண்ணும்போது ஸ்கில் கேப்ஸ் அங்கே இது காசு கொடுக்க காசு அந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா அங்கே ஸ்கில் கேப் வரல அப்படின்றாங்க. ஸ்கில்க்கு நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும்ல, அந்த ஸ்கில்லை கற்றுக்க முடியல அப்படின்றாங்க. இது மொத்த சொசைட்டியும் சில நேரத்தில் பாதிக்குது அப்படின்றாங்க. இதை குறைக்கிறதுக்காண்டி வன்முறை, அப்புறம் தீங்கு விளைவிக்கும் நடைமுறை இதெல்லாம் குறைக்கணும், குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இது எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல, சர்வீஸ் சென்டர்ஸில், அப்புறம் எஜுகேஷனில், இது எல்லா இடத்துலையுமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து இட் மாடிஃபைஸ் பிஹேவியர் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணணும். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத மாடிஃபை பண்ணணும். ஆட்டிடியூட் அணுகுமுறையை மாற்றணும். அவங்க எப்படி ஒரு இப்போ நான் ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்னா அந்த விஷயத்த அவங்கக்கிட்ட எப்படி கேட்டால் எப்படி அவங்கக்கிட்டேருந்து பதில் வரும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போது கரெக்டான ஆன்சர் வரும். அதுதான் அணுகுமுறை. அப்ரோச்சஸ் ஆஃப் பீப்புள் இன் டர்ன் வித் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜெண்டர் ஜஸ்டிஸ். கரெக்டாக கேட்கும்போது நம்ம வந்து ஈக்குவாலிட்டி வந்து கரெக்டாக போகுது, அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது கரெக்டாக வருது, நீதின்றது கரெக்டாக கிடைக்குது. Thank you friends.